சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. மீனாட்சி அம்மாள் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், மதுரவாயில், சென்னை. ranked number 2 in Tamil Nadu by IIRF. என்ன பேச விடுங்க, நான் ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். குமுதத்தில் நான் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறதுக்கு வரேன். எதுக்காக வரேன்? நான் பக்கா மதுரைக்காரன். நான் மதுரையிலேருந்து பிறந்து மதுரை தண்ணி குடிச்சு வளர்ந்தவன். நான் ஜாதி வெறி பிடிச்ச ஒரு சார்பட்டா பார்த்ததுக்கப்புறம் மெட்ராஸில் எந்த ஏரியாமா நீ அப்படிங்கிறாரு. அச்சாரா எவ்வளோ நேரம்டா அப்படின்னு பேசுறது இருக்குல்ல. அப்போ அம்மா அது இரிட்டேட்டு தான் கிட்டத்தட்ட. இல்லை பார்த்தாலும் இந்த மண்ணெலாம் இருக்குல்ல, அந்த மண் எடுத்து கையில் தடவிடுவாங்க. எல்லாமே கருப்பாக தான் இருந்தாங்க எல்லாருமே. ஒருத்தர் ஸ்டெப் எடுத்து வச்சா அப்படி தான் நிற்பாங்க. அந்த மண்ணோட சவுண்டு கூட கேட்டக்கூடாது. எனக்கு விக்ரம் சார் மேலே ஒரு தனிப்பு மரியாதை இருக்குது. எப்போயுமே ஆக்டிங் சொல்லி கொடுப்பாரு. சில விஷயங்களை இப்படி பண்ணால் முத்து இதெல்லாம் நல்லா இருக்கும் முத்து. ரொம்ப அது ரொம்ப ஒரு பாசமான ஒரு மனுஷன். எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. நிறைய இயக்குநர்கிட்ட வேலை செய்யணும். நிறைய பிடிச்ச இயக்குநர்கள்லாம் நிறைய இருக்கிறாங்க. அவங்கள்ட்டலாம் நான் வேலை செய்யணும், பயணிக்கணும். ஆல்ரெடி ஒர்க் பண்ண இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ், ரஞ்சித் கூப்பிட்டா கரெக்டாக யூஸ் பண்ணணும்ல. நான் சூர்யா 44ல் காலங்கலிகாலம் ஆகிப்போச்சு, நாங்கள் பேசுறதெல்லாம் நீ பேசி நீங்கிற அதான் பயப்படுறீங்களே. அண்ணா வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். ஆகஸ்ட் 15 உங்களுக்கு இந்த ஒரு கல்லில் 2 பங்கான்ற மாதிரி 2 படம் வருது. இந்த பக்கம் பார்த்தா தங்கலான், இந்த பக்கம் பார்த்தா டிமாண்டி காலனி. அது ஃபஸ்ட்டு எப்படி இருக்குது உங்களுக்கு? அது ரொம்ப சுவாரஸ்யமான அனுபவம். நான் நடிக்கும்போது கிட்டத்தட்ட 2ம் ஒரே டைமில் தான் ப்ராசஸ் போச்சு. இந்த ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸு காலைல பார்த்தோன்னா தங்கலான் போகும், நைட் ஷூட் டிமாண்டி காலனி, அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகே. ஆனால் ரிலீஸ் ஆகும்போது ஒரே நேரத்தில் வரும்னு அன்எக்ஸ்பெக்டட். இது நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் 2 படம் ஒரே நேரத்தில் வருது. அதே நேரத்தில் 2 படமும் என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பராக வரணுங்கிறதுல தான் நான் விரும்புகிறேன். அதே மாதிரி 2 படமும் நல்லா வந்திருக்கு. சிறப்புண்ணே. அதுவும் இல்லாமல் சார்பட்டா பற்றி சொன்னாலே தனிகா கேரக்டர் எங்களால் மறக்க முடியாது. ஏன்னா அங்கே ஒரு பிளாட்டை எடுத்து விட்டு மாமனுக்காக பண்ணுறா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அங்கே சம்பவமே ஸ்டார்ட் ஆகும். சார்பட்டாவில் தனிகா அந்த கேரக்டர் ஒரு டைலாக் பேசும். அந்த டைலாக் மீம் மெட்டீரியல் முதற்கொண்டு செம்ம வைரல். அந்த டைலாக்கை தரிசார் அப்படி காலங்கலிகாலம் ஆகிப்போச்சு, நாங்கள் பேசுறதெல்லாம் நீ பேசி நீங்கிற அதான் பயப்படுறீங்களே. ஓகேண்ணா. ஸோ இந்த தங்கலானில் என்ன மாதிரியான கேரக்டர் உங்களுக்கு ரஞ்சித் சார் கொடுத்துருக்கிறாரு? அது தங்கலான் ரொம்ப முக்கியமான ஒரு படம். அந்த படத்தில் என் கேரக்டர் வழக்கம் போல் ஒன்று இருக்குல்ல, கதையோடு ஒன்றுபட்டு தான் இருக்கும் அந்த கேரக்டர்ஸஸ்னா. கிட்டத்தட்ட ஒரு சுவாரஸ்யமான அந்த கேரக்டரு. வழக்கம் போல் ஒரு இரிட்டேட் கேரக்டர் தான். அதே மாதிரி இரிட்டேட். ஆமாம், இரிட்டேட் கேரக்டர் தான். அது நான் ஸ்ட்ராங்காக நான் சொல்லிடுறேன், இரிட்டேட் கேரக்டர் தான். பட் ஆனால் இரிட்டேட்குள்ளே ஹியூமர் இருக்குல்ல. ஓகே. சின்ன சின்ன ஹியூமரு, ஒரு மாதிரி காமிக்கலாக இருக்கும். அந்த கேரக்டரோட டிசைனே ரொம்ப காமிக்கலாக இருக்கும். அதுக்கு ஒரு பாடி லாங்குவேஜ் ஒன்று வச்சுருப்பாங்க. என்னென்னா ஒவ்வொரு படத்துக்கும் நம்ம எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐடியாவில் நம்ம ஏதாவது பண்ணலாம், டிஃப்ரெண்ட்டாக ஒன்று யோசிப்போம் இல்லையா. அப்போ அந்த கேரக்டருக்கு ஒன்றும் தோற்றம் ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன். இப்போ ரஞ்சித் சார் என்ன பண்ணுவார்னா, ஒரு ஆக்டருக்கு தோற்றம் ரொம்ப முக்கியம். தோற்றம் கரெக்டாக உட்காரணும். அந்த கேரக்டர்ஸஸ் எல்லாம் தோற்றம், காஸ்டியூம்ஸு, இது 2 நம்ம உள்ளே போடும்போது அந்த கேரக்டரோட பாடி லாங்குவேஜ் ஒன்று ஆட்டோமேட்டிக்காக ஒன்று க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அது பண்ணும்போது இப்படி இது பண்ணு, இதெல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லுவார் அவர். அப்போ நம்ம இம்ப்ரூவைஸ் பண்ணுறது ஒன்று இருக்குல்ல. இப்போ நம்ம ஒரு நடிக்கும்போது ஒரு கம்ஃபர்ட் ஜோனு, நம்ம ரஜி சார் என்ன எதிர்பார்க்குறாருன்னு ஒன்று ஒரு புரிதல் இருக்கும். அவர் என்ன எதிர்பார்க்குறாங்கிற அந்த கோடு கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சிடும். அப்போ அதை அந்த ஆஸ்பெக்டுக்குள்ளே போகும். எனக்கு கிட்டத்தட்ட இந்த படம் ஃபுல்லாமே லைவ் சவுண்டில் தான் எடுக்கப்பட்டது. ஆமாம், சொல்லியிருந்தார் ஃபுல்லாக. ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப அது தெரியாமல் முதல் நாள் நடிச்சுட்டு ரொம்ப தெரியாமல் ஃபஸ்ட்டு தெரியாமல். ஆமாம், லைவ் சவுண்ட்னே தெரியாமல் ஒரு ஃபஸ்ட்டு 3 hours 2-3 hours தெரியல எனக்கு லைவ் சவுண்டு. அதுக்கப்புறம் தான் அது லைவ் சவுண்டு அப்படின்னு சொன்னோம்னா தான் உஷாராகிட்டேன் நான். ஓகே. ஸோ இது இந்த லைவ் சவுண்டில் அதுக்குள்ளே நம்மளை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக ஒரே டேக்கில் அடிக்கணும். இல்லைன்னா மறுபடியும் முறையில் எல்லாமே ஒன்முறை ஆகிடும். ஸோ ஏன்னா ஒரு ஆக்டருக்கு இப்போ எனக்கு ஷார்ட் வச்சாங்கன்னா எனக்கு ஷார்ட் மட்டும் இல்லை, எனக்கு மட்டும் க்ளோஸ் வராது.
பேக் ட்ராப்பில் வேலை செஞ்சிட்ருப்பாங்க, அந்த பக்கம் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க, மற்ற ஆர்டிஸ்டோட க்ளோஸ் போயிட்டு அப்படி இப்படியே வரும். ஒரு மாதிரி புரியுது. அவர் ரொம்ப அவர் களம் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக எடுக்குவார். ரொம்ப இயல்பாக நடக்கிற மாதிரி இருக்கணும் அந்த கதை. ஓகே. இப்போ அந்த கதைக்குள்ளே வந்து ஆக்டர்ஸ் உட்காரணும். ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு அனுபவம் தான் அதில். ஓகேண்ணே. ஸோ பொதுவாகவே நீங்கள் மகான் படத்துலேயும் வந்து விக்ரம் சார் கூட ஒரு ஃப்ரெண்டாக நடித்து அந்த அரசியல்வாதி கேரக்டர் மறக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இப்போ வந்து ஒரு மறுபடியும் வந்து மீட் பண்ணும்போது அந்த அந்த பழைய நினைவுகள்லாம் ஞாபகம் வந்துருக்குல்ல சார், அது பண்ணியிருந்தோம்ல, அந்த மாதிரி ஒரு மறுபடியும் அந்த பாண்டு கிடச்சிதா? அது எப்படி இருந்தது ஆக்சுவலாக உங்களுக்கு? இதில் மகான் மகானில் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் வந்து தங்கலானில் மீட் பண்ணும்போது அது எப்படி இருந்துச்சு? அதான் அது சாருடைய அதான் அந்த படத்தில் வந்து பயங்கரம் ஸ்டைலிஷாக இருந்தது. அந்த ஸ்டைலிஷ் அப்போ தான் ஃபஸ்ட்டு படம் எனக்கு விக்ரம் சாரை படம் நேரில் மீட் பண்ணி பேசுகிறது ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஜாலியாக ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நல்லா பேசுவார். ரொம்ப ஆக்டிங் சொல்லி கொடுப்பாரு. சில விஷயங்களை வந்து இப்படி பண்ணலாம் முத்து, இதெல்லாம் நல்லாயிருக்கும் முத்து. ரொம்ப அது வந்து ரொம்ப ஒரு பாசமான ஒரு மனுஷன். ஸோ ஸ்வீட், பாசமான மனுஷன். இன்னொன்று வந்து இதில் பார்க்கும்போது இதில் பயங்கரம் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக ரொம்ப அந்த 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 காஸ்டியூம் போட்டு அந்த தங்கலான அந்த போஸ்டர் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பயம் க்ரியேட் ஆகுதுல்ல, தோற்றமாக ஒரு பயம். அப்போ அந்த அந்த கேரக்டரைசஸில் மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து விக்ரம் சாருக்கு இருந்தது. ரஞ்சித் சார் சொல்கிறத அதுக்கும் அந்த ரஞ்சித் சாருக்கும் விக்ரம் சாருக்கும் பயங்கரமான ஒரு பாண்டிங்கு. அதை வந்து சரியாக அதை பண்ணும்போது ஒரு ப்ரொஃபஷனலாக அவங்க ஹேண்டில் பண்ணும்போது நாங்கள்லாம் வந்து அதை வியந்து பார்த்தது. அப்போ ஒரு பொறுப்பு இருந்ததில்ல. அப்போ எனக்கு விக்ரம் சார் மேலே ஒரு தனிப்பு மரியாதை இருக்குது எப்போயுமே வந்து. ஏன்னா ஒவ்வொரு படத்துக்கான அந்த ஸ்கேல் இருக்குல்ல, அந்த ஸ்கேல் டிஃப்ரெண்ட்டாக மாறுபட்டு ஒரே மாதிரி இல்லாமல் அவர் ஏதோ ஒரு தேடலோடு போகிறார் இந்த வயசுலேயும். ஏன்னா அப்போ ஒரு கொடுக்குற சம்பளத்தை கொடுக்குறது வாங்கிட்டு என்ன ஒரு மேக்கப் போட்டு 4 டைலாக் பேசிட்டு போகிறது, அது ஒரு ஒரு அப்படி இருக்கிறதோட அந்த வேலைக்கு ஒரு சின்சியரிட்டி பார்க்குறாருல. அந்த தோற்றம்னா உடம்பு இலைக்கிறது, 22 கிலோ குறைச்சி இந்த அது 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 பெரிய மரியாதை வருது. அந்த மனுஷன் மேலே மிகப்பெரிய மரியாதை வருது. அது 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 எனக்கெல்லாம் வந்து இன்னமும் அது நான் இன்னும் கொஞ்சம் மாறணும், வேறு பல்வேறு விதமான கதாபாத்திரத்துக்குள்ளே போகணும். அது என்ன மாதிரி ஒரு எங்களுக்கு பின்னாடி வர நடிகர்களுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாகவும் இருக்குது. ஸோ அது வந்து சந்தோஷமாக இருக்குது அவருடைய இது. இந்த படம் வந்து பாருங்கன்னா, பொதுவாக இந்த படம் வெளியில் வரும்போது விக்ரம் சாருக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு எங்களுக்கும் அவர் எப்படி விக்ரம் சாரை பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்களோ அதே மாதிரி எடுத்து வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பாரஞ்சித் அதான் சொல்லுவார். அதே மாதிரி ரஞ்சித் சாருக்கு இது வரைக்கும் பண்ண படங்கள் ஒரு கிராஃப் இருக்குல்ல, அந்த கிராஃப் மீறி வந்து இதுதான் பெரிய படம் ரஞ்சித் சாருக்கு. ஓகே. அந்த ரஞ்சித் சார் ஏன்னா இதில் வந்து நீங்கள் கேஜிஎஃப்னு ஒரு இடத்துல ஷூட் பண்ணியிருக்கீங்க. அந்த இடத்துல பார்த்தோன்னா எனக்கு இன்னொரு படப்பிடிப்பில் இருந்து நான் அவரை பார்க்குறதுக்காக போயிட்டேன். கேஜிஎஃப்பில் எனக்கு அங்கே கிடையாது, அந்த போர்ஷன் எனக்கு கிடையாது. எனக்கு வந்து வேறு ஒரு பகுதியில் வேறு ஒரு பஸ் ஸ்டாப்பில் வேறு ஒன்று இருக்குது. அப்போ கேஜிஎஃப்பில் போய் அங்கே என்ன நடக்குது சும்மா சாரை பார்க்குறதுக்காக ரஞ்சித் சாரை பார்க்க போகிறோம். அப்போ தான் விக்ரம் சாருக்கும் பசுபதி அண்ணனுக்கும் அப்புறம் டேனி ஹரி அவங்க அதை சார்ந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாத்துக்கும் அங்கே லொக்கேஷன் போய்ட்டுருக்கோம். ஃபுல்லாக பயங்கர வெயில் அடிக்குது, செம்ம ஏசி. அது சம்மர் டைம் எடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். சம்மர் டைம் ஃபுல்லாக பார்த்தோன்னா இந்த மண்ணெலாம் இருக்குல்ல, அந்த மண் எடுத்து கையில் தடவிடுவாங்க. சரி. அந்த 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 பாடி லாங்குவேஜ், அந்த கேரக்டர், அந்த 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 பீரியட் டைமில் அப்போ உள்ள ஜனங்க அப்படி தான் இருந்திருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்கள் ரொம்ப டார்க்காக எல்லாமே கருப்பாக தான் இருந்தாங்க எல்லாம் ஒரு மாதிரி. அப்போ அப்போ சொல்கிறாரு பசுபதி அண்ணன்லாம் அவர்கிட்ட நான் பேசும்போது படப்பிடிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொல்லுவார். சொல்லும்போது டேய் ஃபுல்லாக பூரா ரசாயனம்டா, கையெல்லாம் புத்துக்கிச்சுடா அப்படின்னு. ஆனால் எல்லாம் அவ்வளோ பெயின் இருக்கும் எல்லாருக்குமே. இது எல்லாமே ஒட்டுமொத்தோட டீமோட வெற்றி தான். ஏன்னா ரஞ்சித் சார் எழுந்தனது அவர் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக பண்ண வைக்கிறதுக்காக சுற்றி ஆக்டர்ஸ் அப்படி இருக்கணும், அந்த அட்மாஸ்பியர் அந்த இருக்கணும், அந்த அங்குள்ள செட்டு ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க் அப்படி இருக்கணும், எல்லாமே ரொம்ப நம்பகத்தன்மையாக இருக்கணும்.
இப்போ ஒரு பார்வையாளன் வந்து ஒரு படத்தை பார்க்குறான்னா அந்த படம் பார்த்துட்டு வெளியில் வரும்போது அவனை ஏதாவது வகையில் அவனை டச் பண்ணியிருக்கணும் அந்த படம். அப்போ அந்த படத்தில் என்னன்னா இவ்வளோ அழகாக இவ்வளோ பிரமாதமாக இருந்திருக்கு, இவ்வளோ ரியலிஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க, ஆக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸு, செட்டு ரியலிஸ்டிக்காக இருக்குது, கேமராவோட ஒர்க்கு ரியலிஸ்டிக்காக இருக்குது. ஸோ ஆக்டிங் பிரமாதமாக வந்திருக்கு. எல்லாமே வந்து பார்த்தோன்னா அது இது எல்லாமே ஒட்டுமொத்த ஃபுல்லாக பேக் ஆகி அது இயக்குனருடைய ரஞ்சித் சாருடைய ஐடியாவில் எல்லாம் பிரமாதமாக வந்திருக்கு. ஆனால் லைவ் சவுண்டு இத்தனைக்கும் ஆமாம் இத்தனையும் அது மட்டும் கேட்டுங்க. லைவ் சவுண்டு இப்போ லைவ் சவுண்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னா, சுற்றி இருக்கிற ஆட்கள் இருப்பாங்க, அவங்களும் கரெக்டாக டைலாக் பேசணும், அவங்க சத்தம் போடாமல் இருக்கணும். பட் அந்த இதை டைலாக் கரெக்டாக கேட்ச் பண்ணி அதை அந்த க்ரௌடோட மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்றத நாங்கள் வந்து பார்க்கணும். அது எப்படி அதை நான் பார்த்துருக்கேன். நீங்கள் சொன்ன சார் நல்ல கேள்வி கேட்டீங்க. அது வந்து ஒரு பொறுப்பு வந்துடுச்சு. ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ நமக்கு வந்து இப்போ இங்கே எடுக்கும்போது எவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது, கிட்டத்தட்ட 4 பேர் தான் இருக்கும். ஆனால் சைலண்ட் இருக்குல்ல, ஆமாம் அங்கே அப்படி கிடையாது. ஸ்பாட்டில் 100, 150, 200 பேர் அப்படி ஒரு பெரிய க்ரௌடு இருக்கும் எல்லோரும் வேலை செய்யும்போது. ஆனால் டேக் சொன்ன உடனே எல்லாருமே அந்த சைலண்ட், மொபைல் சைலண்ட்டாக இருக்கும், பேச மாட்டாங்க. அப்படியே எங்கே நின்றாங்களோ அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுவாங்க. நான் சொல்கிறது இன்சைடு சொல்ல, அவுட் சைடில் சொல்கிறேன். ஆனால் இன்டோர்னா ஈஸி இல்லை என்ன சொல்கிறேன், என்ன பேச விடுங்க. நான் ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். இன்சைடுங்கிறது ஷூட்டிங் ஆன் த ஸ்பாட்டில் கேமராக்கு முன்னாடி இன்சைடு. அவுட் சைடில் வந்து ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து அந்த அவங்களாம் நிற்கிறாங்களா, ஸ்டண்ட் டீம் எல்லாமே இருப்பாங்க இல்லையா, அவங்க முதல்ல வந்து தயாராக எப்படின்னா சைலண்ட் ஆயிடுவாங்க. ஒருத்தர் ஸ்டெப் எடுத்து வச்சா அப்படி தான் நிற்பாங்க. அந்த மண்ணோட சவுண்டு கூட கேட்டக்கூடாது. கால் சவுண்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு சவுண்டு வரும்ல, அது கூட கேட்கக்கூடாதுன்னு கீப் சைலண்ட். எல்லாருமே சைலண்ட்டாக இருந்து தென் டைலாக் பேசும்போது, ஏன்னா அவ்வளோ என்ன ஒரு ஆக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் இல்லை, சுற்றி நிறைய ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க. ஒன்று வச்சுன்னா அவங்க ரொம்ப ப்ரெஷர் ஏறும். ஸோ அந்த அளவில் வந்து ஒரு பெரிய ஒரு டிசிப்ளின் வந்து க்ரியேட் ஆச்சு அங்கே ஸ்பாட்டில். அதை பார்த்து எனக்கு பிரமிப்பாக வச்சு, எனக்கு ரொம்ப பிரமிப்பாக வச்சு. என்னடா அது இப்படி ஒரு படத்தில் அது அது வந்து எனக்கு அந்த இடத்துல ரொம்ப கிடச்சிது. அதை ப்ரொஃபஷ்னலாக வந்து இந்த படமாகவே ஒரு அவுட்டு பயங்கரமாக வந்திருக்குங்கிறதுல மக்களை ஏதாவது ஒரு வகையில் ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுங்கிறதுல ரொம்ப கிளியராக இருக்கேன் நான். ஓகே, இப்போ நீங்கள் சொல்லும் போது தெரியுது அதில் வந்து ஒவ்வொரு ஆக்டருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கும். ஏன்னா சைலண்ட்டாக இருக்கணும் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியுது. ஏன்னா இவ்வளோ பேரும் வந்து டோட்டலாக இந்த இதுக்காக மெனக்கடுறாங்கன்னா, ஒய்யா இல்லை டேக்கு வாங்கணும்னா சோழி முடிஞ்சுடா அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும்ல, அது இருந்ததா? இல்லை, அது எல்லாருமே ஒரே டேக்கில் நடிச்சிட முடியாது இல்லையா. அது என்னன்னா அந்த வட்டார மொழியில் இருக்குல்ல, அந்த மொழி இதுக்கு முன்னாடி பேசியிருக்க முடியாது. நான் பக்கா மதுரைக்காரன். நான் மதுரையிலேருந்து பிறந்த மதுரை தண்ணி குடிச்சு வளர்ந்தவன். நான் வந்து சார்பட்டா பார்த்ததுக்கப்புறம் மெட்ராஸில் எந்த ஏரியாமா நீ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த வட்டார மொழியில் ஒரு ஆக்டராக வேலை செய்கிறது இருக்குல்ல. ஆமாம். இப்போ அந்த சார்பட்டா அங்கே வந்து எனக்கு அந்த சொல்லி கொடுத்தாங்க, டீச்சிங் பண்ண ஒர்க் ஷாப்லாம் பண்ணாங்க. அதை மீறி வந்து ஆக்டராக வந்து அந்த வட்டார மொழி எப்படி தெரியும், ஒன்று பேச பேச தெரியும், இல்லை பழகணும். ஸோ ஆமாம், அப்போ அந்த மாதிரி வந்து அப்போ உள்ள ஸ்லாங் ஒன்று இருக்குல்ல, அதை பிடிச்சி பேசணும். ஸோ ஏதாவது வகையில் உங்களை பயிற்சி எடுத்துக்கிட்டு தான் இருக்கணும். இதுக்கு வந்து நான் பயிற்சி எதுவுமே எடுக்கலை. நான் தங்கலாம் இல்லை, இப்போ பயிற்சி பெருசாக எடுக்கலை. ஆனால் ஆன் த ஸ்பாட்டில் பேசும்போது, இந்த வடார்காடு பேசும்போது அங்கே ஒருத்தர் ரைட்டர் இருந்தார், இன்னொரு அண்ணன் பேர் மறந்துடுச்சு, அவர் ஒரு டைலாக் ரைட்டில் சொல்லி கொடுத்தாங்க. அப்போ அவர் அந்த வடார்காடு உள்ளது ரஞ்சித் சாருடைய கூட இருக்கிறது தான். அப்புறம் இப்போ வடார்காடில் எப்படி பேசுவாங்க, அப்புறம் அசிஸ்டண்ட் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஸோ வந்து இப்படி பேசுவாங்கன்னா இந்த மாதிரி பேசுவாங்க அப்படிங்கும்போது அதை நம்ம உள்வாங்கிக்கிறோம். ஓகே, அப்போ இப்போ இயக்குனர் வந்து நான் அவர் ஷார்ட் ஓகே பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப கிளியராக அதை சொல்லிடணும்னு ஒரு இது இருக்கும் இல்லையா. அந்த ஸ்பீச்சு என்ன, டைலாக் என்ன, கூட டைலாக் என்ன பேசுவாங்க, எல்லாமே வடார்காடில் கொஞ்சம் தெலுங்கு சேர்ந்து இருக்கும். அது இப்போ தெலுங்கு சேர்ந்து பேசும்போது அது எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சுவாரஸ்யம் இருக்குல்ல. அது நான் அது நல்லாயிருக்கும். அது பாடி லாங்குவேஜோட ஒன்று அவர் என்ன கேட்பாரா வரும். ஆனால் ரஜிஸ்டர் ரொம்ப கிளியராக இருந்தார், யார் யாருக்கு என்ன டைலாக் எப்படி பேசுகிறதுல அவர் ரொம்ப அவர் தான் இது பக்காவாக வந்து இந்த ஸ்பாட்டில் தலை இங்கே இப்படி பேசு, இதே பேசு அப்படி சொல்லு. அந்த வார்த்தை என்னன்னு சொல்ல விரும்பலை, ஆனால் ஆஃப்டர் ரிலீஸுக்கு அப்புறம் நம்ம பேசுவோம். அது ஒரு நாகரிக பண்பாடு இருக்குது. ஓகே ஓகே.
நம்ம அதை புரியுது, சொல்லிடக்கூடாது அது. புரியுது. அப்போ நான் அந்த டைலாக் அப்படி பேசணுன்னா அங்கேருந்து அவ்வளோ க்ரௌடில் விக்ரம் சாருக்கு எனக்கும் ஒரு கனெக்டிவிட்டிங்க அவர் பேசுகிற விஷயங்கள் இருக்குல்ல, அங்கே பேசும்போது இல்லை அது அந்த 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 நான் பேசும்போது ஒரு கர்வமும் ஒரு ஆளுமையும் இருக்கணும் அந்த இடத்துல. அப்போ அந்த நான் அந்த அது நான் வார்த்தையாக பேசுகிறோமா என்னோடய பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கணும்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கிறது என்னுடைய காஸ்டியூம்ஸு, என்னுடைய தோற்றம், ஸோ என்னுடைய ஸ்பீச், சவுண்டு, இது எல்லாமே வந்து ஒரு பார்வையாளனை சுவாரஸ்யப்படுத்துறதுக்காக அந்த கேரக்டரைசேஷன் அப்படியே இருக்காங்க அப்படி சொல்லணும். நம்புற வைக்கிறதில்ல. என் கேரக்டர் மட்டும் எவ்ரி கேரக்டருக்கும் ரஞ்சித் சார் வந்து அழகாக டிசைன் பண்ணியிருக்காரு. ஸோ அதுவும் பிரமாதமாக வந்திருக்கு. ஓகேண்ணே. ஸோ இந்த இப்போ தங்கலானில் எங்களுக்கு ட்ரெய்லரில் பார்த்ததுலேருந்து எல்லாருமே சொல்கிறது இங்கேருந்து அந்த காஸ்டியூம் பிடிச்சாங்க, இந்த காஸ்டியூம் பார்க்கும்போது ரொம்ப யூனிக்காக இருக்குது, அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அந்த காஸ்டியூம் எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு? அந்த காஸ்டியூமால் இதை இப்படி போட விட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு, அதாவது நான் ஆக்டராக கேட்கல, இந்த பக்கம் நம்ம போடும்போது வித்தியாசமாக ஒரு ஃபீல் இருக்கும்ல, அது எப்படி இருந்தது ஆக்சுவலாக? இல்லை அந்த காஸ்டியூம் போடும்போது ரொம்ப உயர்வான ஆட்கள்லாம் ஒரு காலகட்டத்தில் போட்டிருந்தாங்க. நான் சொல்லுறது 800 பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிமில் உள்ள ஆக்டர்ஸ் பாருங்கள். அந்த காலத்தில் ரங்காராவெல்லாம் போட்டிருப்பார்ல, அவர்லாம் போட்டிருப்போது அந்த டைமில் நான் பிறந்திருக்க மாட்டேன். ஒருவேளை எங்கள் அப்பா எங்கள் தாத்தா வாழ்ந்துருக்கலாம். இப்போ எங்கள் குடும்பம் எங்கள் வகையறால் ஜென்மத்தில் எங்கள் வகையறால நாங்கள் அப்படி வளர்ந்தவங்க கிடையாது. எங்கள் தாத்தா போட்ட பார்த்தா அந்த அந்த மாதிரி காஸ்டியூம் போட்டது கிடையாது, எங்கள் அப்பா போட்டது கிடையாது. ஆனால் அந்த காஸ்டியூம் போடும்போது ஒன்று வரணும்ல, அதுக்கு ஃபேக்காக நம்ம இருந்துடக்கூடாது. அது பார்க்கும்போது ஒரு ஆக்சுவலி என் பாடி லாங்குவேஜுக்கு அதுக்கு உட்காருதான்னு தெரில, எனக்கு அது கொடுத்தோன்னா அப்படியே வந்து ஒரு கம்பீரமாக இருக்கிற மாதிரி இருக்குது அது காஸ்டியூம் போட்டோன்னா. நீங்கள் அந்த காலத்தில் ரங்கராவ் சார் பார்த்தீங்கன்னா, ரங்கராவ் சார், தங்கவேலு சார், நிறைய சொல்லிட்டு போகலாம், சந்திரபாபு, நிறைய நாகேஷ் சார், கிட்டத்தட்ட அந்த காலகட்டம் அப்படி தான் இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி ஒரு அதுக்கும் ஒரு நீங்கள் படமாக சொன்னாயே கொஞ்சம் கொஞ்சம் பேச பேச இங்கே நிற்கிது எனக்கு எல்லாமே அவுட்டர் சொல்லிடக்கூடாது, அது சுவாரஸ்யம் போட்டு நீங்கள். ஆனால் அது என் கேரக்டரைசேஷன்னு ஏதாவது வகையில் என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும்னு ஒரு கேரண்டி நான் வந்து ஆனஸ்ட்டாக என்ன சொல்லணும்னா, இந்த சார்பட்ட தனியாவை எந்த அளவுக்கு ரசித்தாங்களோ அந்த அளவுக்கு இந்த கேரக்டரைசேஷனும் கொஞ்சம் பிடிக்கும். இந்த கேரக்டரைசேஷன் மீம்ஸ் அதில் எப்படி வச்சாங்களோ அதே மாதிரி இதுலேயும் மீம்ஸ் வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. முன்றத்தம்மம் இல்லாமல் நின்று பேசக்கூடாது, கூப்பிட்டு 2 தட்டு பார்க்குறதுக்கு தமாசா இருக்கும் அப்படின்னு சொல்கிற விஷயம் இல்லை. அதெல்லாம் அச்சாடுறா எவ்வளோ நேரம்டா அப்படின்னு பேசுறது இருக்குல்ல, அப்போ அம்மா அது இரிட்டேட்டு தான் கிட்டத்தட்ட. ஆனால் அதுக்குள்ளே ஒரு பாடியில் வந்து ரசிக்க ஆரம்பிச்சாங்க பிள்ளைங்க. நிறைய பேர் அது பெரியவங்க நான் அதாவது என்னோட 15-20 வயசு ஜாஸ்தியாக உள்ளவங்களாம் அந்த காலத்தில் தம்பி சூப்பராக பண்ணீங்க அந்த கேரக்டர் அப்படின்ட்டு ரசிச்சிருக்காங்க. அப்போ அதெல்லாம் கிரெடிட் வந்து ரஞ்சித் சார் தான் வாங்கி கொடுத்தாரு. ஏன்னா அவர் எழுதுனதில் அது கரெக்டாக வந்து உட்காந்துச்சு. அதே மாதிரி இதுலேயும் இருக்கும், உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுங்கிறதுல நான் நம்புகிறேன். ஓகேண்ணே. சரி, நீங்கள் சொல்லும் போதே புரியுது. ஏன்னா எங்கள் தாத்தா முப்பாட்டெல்லாம் போட முடியாத ஒரு ட்ரெஸ்ஸை வந்து எனக்கு இந்த நடிப்பின் மூலமாக நான் போட்டு அதை நான் நடிக்கவும் செஞ்சுருக்கேன். அது ஒரு முக்கியமான ஒரு அடையாளம் கொடுத்துருக்கு. நடிகன் வேலை ரொம்ப பிரமாதமான வேலை. நீங்கள் நடிகன் வாழ்க்கை ஒரே மாதிரி வாழ்க்கை கிடையாது நடிகன் மட்டும். இந்த படத்தில் இன்றைக்கி நான் இதுலன்னா என்னால் இன்ஸ்பெக்டர் ஆகணும்னு நினச்சேன், ஆக முடியல அப்படின்னா படத்தில் இன்ஸ்பெக்டர் கேரக்டர் பண்ணியிருப்பேன். நான் அட்வொகேட் ஆகணும்னு நினச்சேன், ஆக முடியலன்னா அதான் படத்தில் இருப்பேன். நான் பெரிய பணக்காரனாக, ஆனால் பெரிய விளிம்பு நிலையில் ரொம்ப எல்லாமே மாறுபட்டு தானே. என்னம்மா நம்ம மக்களை நம்ம பார்க்குறோம், நம்ம நிறைய விஷயங்களை வந்து கனெக்ட் பண்ணுறோம். நிறைய வெளியில் இருக்கிற ஜனங்க வந்து வெவ்வேறு மனநிலையில வெவ்வேறு பொசிஷனில் இருக்கிற மாதிரி அது நடிகனுக்கு மட்டும்தான் அதை கரெக்டாக அமையும். அதை நம்ம சரியாக பயன்படுத்திடணும். ஆனால் ஆக்டர்ஸ் எல்லாருமே அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் பண்ணுறோம்னா அதுக்கு நீங்கள் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணாமலாம் பண்ண முடியாது. அந்த கேரக்டர்ஸ் எந்த அளவுக்கு நீங்கள் கவனித்து வச்சுருக்கீங்க. இப்போ கேமராமேன் அண்ணா இருக்காங்க, அவங்கெல்லாம் இருக்கிறாங்க, பழைய ஆளும் ஒரு மாதிரி அந்த காலகட்டத்தில் இருக்காங்க. இப்போ டிஜிட்டல் வந்துடுச்சு, ஃபிலிம்லேருந்து இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் ஒன்று இருக்குல்ல இப்போ இல்லைன்னா, பட் அனுபவம் இருக்குல்ல. ஆமாம். ஸோ அந்த அனுபவம் அந்த எப்போ ஒவ்வொரு காலகட்டத்துக்கு மாறுதில்ல. அதுதான் இப்போ ஒரு ஆக்டராக வந்து நான் ஆக்டரடா அப்படின்னு சொல்லிட்டு காலரை தூக்கி விடுற மாதிரி இப்போ ஒரு விஷயம் சொல்லிட்டீங்க. எனக்கு வந்து பல வாழ்க்கை இருக்குது, வாழ்க்கையில் வந்து வாழ முடியும் அப்படின்னு. அதே மாதிரி ஒரு நடிகராக
என்னடா அது நம்ம ஆக்டராக வந்துட்டோம், சினிமாக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீக்கு அப்படின்றது வரதுக்கு முன்னாடி ஒரு ஒரு காலங்கள் இருக்கும்ல, அப்போ ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இல்லை இருக்குது, அது இப்போ வரைக்கும் இருக்குது. என்னென்னா ஜெயிச்சிட்டா ஒரு மனநலம் இருக்கும். தேடல் இருக்குல்ல, அது 4-5 கேட்டகரி கூட வச்சுக்கலாம். ஆரம்ப ஸ்டேஜ், கொஞ்சம் 30% ஒரு ஸ்டேஜ், 60% ஒரு ஸ்டேஜ். இப்போது 80-90னா பிரச்சனையே கிடையாது. அவங்களுக்கு ஒரு மனநலம் இருக்குது, வெளியில் போக முடியாது, கம்ஃபர்ட்டாக உட்கார முடியாது. இப்போ நம்ம தேடல் ஒன்று இருக்குது. ஒரு ஆக்டராக நீங்கள் கேட்ட கேள்விக்கு இது இப்போ பொருந்துதா இல்லைன்னு தெரியல எனக்கு. ஆனால் நான் அந்த அந்த தேடலோட நமக்கு வந்து இன்னும் இந்த கிராஃபில் தான் நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நிறைய கிராஃபில் நம்ம வேலை செய்யணும். இந்த ஒரு இரிட்டேட் கேரக்டரு இந்த மாதிரி தான் வரிசையாக பண்ணிகிட்ருக்கோம். கேட்கலாம். அதுதானே இது வேறையா? இல்லை, அது மிக்சடு தான். அது மிக்சடு தானே. திடீர்னு எம்எல்ஏ கேரக்டர் வருது, மினிஸ்டர் கேரக்டர் வருது, மகாலில் மினிஸ்டராக பண்ணியிருப்பேன். இதில் சார்பட்டில் வந்து ஒரு மாதிரி நல்ல ஒரு லோக்கல் அந்த காலகட்டத்தில் 80s உள்ள மாமிங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, பேட்டையில் வந்து ஜாதி வெறி பிடிச்ச ஒரு கேரக்டர், கிட்டத்தட்ட இரிட்டேட்டு தான். ஒரு ஒன்று தொட்டு கிட்டத்தட்ட. ஆனால் வெவ்வேறு பர்ஃபார்மன்ஸு, வேறு மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜ், வேறு களமு. ஆனால் என் சூழல் நான் அதுக்காக வெயிட் பண்ண உங்களுக்கு முடியாது. எனக்கு தேடி வருது எல்லா கதாபாத்திரமும் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ அப்போ எனக்கு ஒரு தேடல் இருக்கணும், இதே மாதிரி பண்ணாமல் இன்னும் டிஃப்ரெண்ட், இதுக்கு ஆப்போசிட்டாக ஒன்று பண்ணணும். இந்த ஏஜில் ஒன்று பண்ணிட்டோம், இப்போ இந்த ஏஜில் ஒன்று இருக்குல்ல, அதுவும் ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறதுல. அதே மாதிரி நிறைய இயக்குநர்களெல்லாம் நான் வேலை செய்யணும்னு நான் விரும்புகிறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, நிறைய இயக்குநர்கிட்ட வேலை செய்யணும். நிறைய பிடிச்ச இயக்குநர்கள்லாம் நிறைய இருக்கிறாங்க, அவங்ககிட்டலாம் நான் வேலை செய்யணும், பயணிக்கணும். ஏன்னா அவங்க இப்போ 4 பேர் ஒரு சக்ஸஸ்ஃபுல் டைரக்டர் இருக்காங்கன்னா, அதில் நான் 2 டைரக்டர்கிட்ட மட்டும்தான் வேலை செய்யணும்னு இல்லை, எல்லாருக்கூடயும் நான் வேலை செய்யணும். அப்போ நான் இன்னும் லேர்னிங் நான் எங்கே கற்றுக்கிறேன்னு விரும்புகிறேன். ஸோ எல்லாருமே வந்து இப்போ அடுத்தடுத்து படங்கள் பண்ணும்போது அவங்ககிட்ட இருந்து என்ன கற்றுக்கலாம், இன்னமும் நான் கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது. நான் அதை குதிரைக்கு லாயத்தை கட்டி விட்ட மாதிரி ஓடிட்டே இருக்கேன். அது புரியுதுண்ணே. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாருக்குமே வந்து ஒரு ஆக்டராக இப்போ வந்து அவங்க ஒரு நல்லவங்க, இப்போ எம்ஜிஆர் சார் பார்த்தோம்னா இவர் வந்து நாட்டுக்கு நல்லது பண்ணுறாரு அப்படின்ற ஒரு விஷயம் மூலம் மக்களுக்கு வெளியே இருந்து பார்க்கும்போது இவர் எம்ஜிஆர் சார்னா ரொம்ப நல்லவர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அவர் உண்மையாகவே நிறைய பண்ணார். அதே மாதிரி இப்போ நீங்கள் கதாபாத்திரமாக இரிட்டேட்டிங்கான கதாபாத்திரமாக தான் அதிகமாக வந்து சினிமாவில் வந்து பார்க்கப்படுறவங்க வெளியில் பார்க்கும்போது இது இவர் அவரில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டராக பார்க்கும்போது மக்கள் உங்களை எப்படி பார்ப்பாங்க, எப்படி அப்ரோச் பண்ணுவாங்க? ரொம்ப சந்தோஷமாக தான் ஏதாவது வகையில் என் கூட ஃபோட்டோ எடுக்கணும்னு நான் வானா அப்படின்னு சொல்லி வச்சு பேசும்போதில்ல, அது ரொம்ப சந்தோஷம் தான். ஆக்சுவலி நான் என் வேலை என்ன, நடிகர் ஒரு வேலை, மக்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும். கதாபாத்திரமாக எனக்கு கொடுக்க அது இது என் தொழில்மா. அது நீங்கள் வரீங்க, இப்போ நான் வர்றதுக்குள்ள எனக்கு ஒரு சூழ்நிலை இருக்குது. குமுதத்தில் நான் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறதுக்கு வர்றேன். எதுக்காக வர்றேன்? பார்வையாளர்களுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் நீங்கள் கேட்கும்போது என்னுடைய படத்துக்கான ப்ரொமோஷன்ஸுக்காகவும் வரேன். அதே நேரத்தில் பார்வையாளர்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் நான் ஒரு விஷயத்த சொல்ல விரும்புகிறேன். அது நீங்கள் கேட்ட கேள்விக்கு கனெக்ட் ஆகிற ஒரு விஷயத்த சொல்ல வரேன். இப்போ இரிட்டேட்டிவில் என் தேடல் இருக்குது, இதுக்கு ஆப்போசிட்டாக ஒன்று நான் பண்ணணும் அப்படின்னா நாளைக்கு ஏதாவது ஒரு டேரக்டர் பார்ப்பாங்க. அதை பார்க்கும்போது இல்லை அவங்களுக்கு சௌக்கியம் முத்துக்குமார் இப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அவருக்கு ஒரு ஆசை இருக்குப்பா, இப்படி நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். நடிகர் நிறைய ஆக்டர்ஸ் இருக்கிறாங்க. நான் மட்டும்தான், எனக்கு மட்டும்தான் இந்த சாப்பாடு நிர்ணயிக்கப்பட்டதெல்லாம் கிடையாது. நிறைய பசியும் பட்டினியும் தாகத்தோடு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அந்த வழியில் தான் நானும் இருக்கிறேன். பட் இருந்தாலும் தேடல் அடுத்தடுத்து ஓடிட்டே இருக்கிறேன். அதான். ஓகேண்ணே. ஸோ இந்த தங்கலான் பற்றி நான் பேசும்போது எனக்கு விக்ரம் சார், பாரஞ்சித் சார், ஜிவி பிரகாஷ், இந்த கேங்கு பார்க்கும்போதே ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக இருக்குது எங்களுக்கு. ஏன்னா ட்ரெய்லரில் இருந்து இன்னும் வரைக்கும் அந்த தங்கலானே அப்படின்னு அந்த எல்லாமே வந்து கோர்வை அமையும்னு பார்த்தீங்களா, அந்த மாதிரி அமைஞ்ச மாதிரி தான் இருக்குது. அது நீங்கள் ட்ரெய்லர் மற்றபடி மக்கள் இப்போ பேசுகிறது இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? ஆக்சுவலாக இப்போ பெரிய வரவேற்பாக இருக்குது, பயங்கரமாக எல்லாருமே அதை எதிர்பார்ப்பு. அதான் இப்போ இதை சொல்லும் போதெல்லாம் எனக்கும் பயங்கர எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த படம் பார்க்கணுமே, இந்த படத்தோட அவுட்டு, இந்த படம் இருக்குமோ, பெரிய படம் ரஞ்சித் சார் பண்ணியிருக்காரு. இப்போ வேற ஒரு காலம், இது வேற ஒரு அவர் ரிசர்ச் பண்ணி தான் இந்த படத்தை பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு படத்துக்கும் அப்படி தான், அவர் எடுத்தாமல் எழுதிட்டு அப்படி பண்ண மாட்டார். அவர் நிறைய ரிசர்ச் பண்ணி அதுக்கு டைம் எடுத்து அழகாக கொண்டு போய் பார்ப்போம். பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோடு இருக்கேன்.
இந்த படம் வந்து வெளியில் வரும்போது ஃபஸ்ட்டே பார்க்கணும், ஆடியன்ஸ் என்ன எப்படி கொண்டு கண்டிப்பாக அது வந்து பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஓகேண்ணே. ஸோ உங்களுடைய கேரக்டர் பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இந்த கேரக்டர் தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆக்டரும் வந்து இப்போ எனக்கு தனக்கு வரப்போ நீங்கள் வர இதை நான் வேணான்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் நமக்கு வரதை வேணான்னு சொல்கிறதுக்கு சில விஷயங்கள் காரணங்களும் இருக்குல்ல. நோ மீன்ஸ் நோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து ஒரே மாதிரியான கேரக்டர் கொடுக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும், நமக்கு இதை நம்ம பண்ணியே ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த கால் வந்து பண்ணுவோம், நமக்கு வரதை பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கால் வந்து எப்படி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க கரெக்டாக, எனக்கு இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு? அது ஃபிக்ஸ்லாம் இல்லை, வந்து அமையுது, அது ஃப்ளோவில் வந்து அமையுது. சில விஷயங்கள் வந்து ரிப்பீட்டடாக இருக்குது. அதே மினிஸ்டரு அதே மாதிரிலாம் வந்துச்சு மகானுக்கு அப்புறம். அது கொஞ்சம் அப்படியே யோசித்தேன் நான். அந்த டைமில் அதோட பெட்டராக ஒன்று வரும்போது அதுக்கு ஜம்ப் ஆயிடுவேன். நான் மன்னிச்சிருக்கேன், நான் டேட்டு ஷோனால அப்படின்னு சொல்லிடுவேன். அவங்களும் ஒரு எதிர்பார்ப்பா ஒரு ஆப்ஷன் வச்சுருப்பாங்க. எப்போயுமே ஒரு ஆக்டர் ஒரு கம்பெனிலேருந்து கால் வரான்னா ஒரு ஆக்டரை நம்பிலாம் இல்லை. அடுத்து ஒரு ஆப்ஷன் எப்போயுமே இருக்கும், 4-5 ஆப்ஷன் இருக்கும். ஒரு ஆப்ஷன் இவர் கேட்பாங்க, ஓகே. அப்புறம் ஸ்கிரிப்ட் சொல்லுவாங்க, சில பேர்லாம் சொல்ல மாட்டாங்க. நான் கேட்டுருவேன், என்ன என்னுடைய மேட்ரு என்னன்னு தெரியாமல் பேமெண்ட்டை பற்றி பேச மாட்டேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், அதில் என்ன சுவாரஸ்யம் இருக்குது அப்படி பேசும்போது இயக்குனர் வந்து சந்திக்கலாமா கேட்கும்போது தான் நான் பார்ப்பேன். ஓகே. இப்போ ஆல்ரெடி ஒர்க் பண்ண இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ், ரஞ்சித் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கேன். அவங்கள்ட்டலாம் நான் கேட்க முடியாது, எனக்கு தெரியும். அவங்க இப்போ சில இயக்குநர்கள் இருக்காங்களே, அவங்களாம் இப்போ கூப்பிட்டா கரெக்டாக யூஸ் பண்ணணும். இல்லைன்னா ஓகே இல்லை. இப்போ சூர்யா 44ல் நான் இல்லை. ஓகே. அவருக்கு தெரியும், அவருக்கு கூப்பிட்டா கரெக்டாக யூஸ் பண்ணணும். இல்லைன்னா அதனால் அது அந்த மாதிரி தான். இங்கே பார்த்தா நீங்கள் வந்து விஜய் சேதுபதி சாருடைய ஏஸ் படத்துலையும் இருக்கீங்க. இது ஏஸ் விஜய் சேதுபதி சாரோட படம், ஏஸ் படம். ஏஸ் இல்லை, அது வெப் சீரிஸ். ஓகே. ஸோ அதில் கடைசி விவசாயி மணிகண்டன் அவருடைய டைரக்ஷனில் வெப் சீரிஸ் ஒன்று பண்ணிட்டுருக்கு. அது போயிட்டுருக்கு. விஜய் சேதுபதி பையன் ஒன்று பண்ணியிருக்காரு, ஃபீனிக்ஸ். ஓகே. அதில் இருக்கேன். ஓகே. அனல் அரசு மாஸ்டர் தான் டைரக்ஷன். ஓகே. சரி, நீங்கள் சொன்னோன்னே எனக்கு என்ன கேட்கணுன்னா, விஜய் சேதுபதி சார் அண்ட் வந்து அவருடைய பையன் சூர்யா, அவங்க 2 பேரையும் வந்து பார்க்கும்போது, ஏன்னா நீங்கள் நம்ம ஸ்க்ரீன்லேயே வந்து பார்த்துருப்போம், இவர் கூட நீங்கள் ஒர்க்கும் பண்ணியிருக்கீங்க. அது எப்படி இருக்குது அவர் பார்க்கும்போது, அவருடைய ஒர்க்லாம் எப்படி பார்க்கும்போது எப்படி இருக்குது உங்களுக்கு, ஆக்டிங் இதெல்லாம்? நல்லா ஆர்வமாக பண்ணுறாரு. இப்போ தானே ஆரம்பிக்கிறாரு பிகினிங்கு. தெளிவாக இருக்கார். அவர் புரிதல் கரெக்டாக இருக்குது. எனர்ஜி லெவல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஃபைட்டெல்லாம் பார்த்தேன் படத்தில், ஸ்பாட்லேயும் பார்த்தேன். ரொம்ப எனர்ஜி லெவல் ரொம்ப ரொம்ப டைம் எடுத்தெல்லாம் இல்லை, தெளிவாக இருக்கார். டக்குன்னு பண்ணிடுறாரு. பார்ப்போம் அடுத்தடுத்து. ஓகேண்ணே, நல்லா பண்ணுறாரு. நான் சூப்பர்ண்ணே. உங்களுக்கு வந்து வேட்டை முத்துக்குமார் அப்படின்ற ஒரு அடையாளம் தான் இப்போ வந்து இருக்குது. இப்போ அதுக்கப்புறம் சார்பட்டா, ஸோ அடுத்தடுத்த படங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அடையாளம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அடையாளம் இல்லாத காலங்களில் முத்துக்குமார் அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? வாழ்க்கை என்ன, தேடலோட தான் ஓடும். நான் கூத்துப்பட்டில் இப்போ இருந்தேன். கூத்துப்பட்டில் பகுதி நேரம் அங்கேயே படிச்சுட்டு அங்கேயே பகுதி நேரம் வாத்தியாராக இருந்தேன். வாத்தியார் நீங்கள் கூத்துப்பட்டில்? நடிகர்களுக்கு பயிற்சி கொடுத்தேன். முச்சம் சார் தான் பண்ண சொன்னார். அது ஒரு காலையில் ஒரு பேட்ச்சு, ஈவினிங் ஒரு பேட்ச்சு, 2 செக்ஷன். அதில் ஒரு வருமானம் வரும். அது என் ஃபேமிலிக்காக வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது அந்த டைம், பயணிக்கிற டைமு. ஸோ நான் சொன்ன மாதிரி ஆகஸ்ட் 15 உங்களுக்கு வந்து டபுள் டமாக் ஆகுது. இன்னொன்று டிமாண்டி காலனியில் உங்களுடைய லுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சால்ட் அண்ட் பெப்பரில் உங்களை பார்க்கும்போது ஒரு பக்கம் பயமாக இருக்குது, என்னடா இவர் என்ன பண்ண போகிறாரோ அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலி அதில் என்ன ரோல் பண்ணியிருக்கிறீங்க, எப்படி என்ன எதிர்பார்க்கலாம் நாங்கள்? அது ரொம்ப ஆக்சுவலி அது ரொம்ப பயங்கரமான வேற ஒரு காலம். அது படமே பயங்கரமாக இருக்க போகிறது. பார்ட் 1 பார்த்து நானே மறந்து போய் தான் இருந்தேன். பார்ட் 2 வந்து அஜய் ஞானமுத்து தான் தேங்க்ஸ் சொல்லணும். அது எனக்கு மகான் பார்த்துட்டு சார்பட்ட இதெல்லாம் பார்த்து எனக்கு இந்த படம் வந்துச்சு. எனக்கு வாய்ப்பு இதை சரியாக பண்ணியிருக்கேங்கிறதுல பார்வையாளர்களை பொறுத்த வரைக்கும், மக்களை பொறுத்த வரைக்கும் முத்துக்குமாரோடைய அந்த ஸ்பேஸ் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணி கரெக்டாக நடிச்சிருக்காருங்கிறதுல அந்த பெருமை இருக்கும். அவங்க கொடுக்குற அந்த சப்போர்ட்டு, அவங்க கொடுக்குற அந்த ஆதரவு, இது முற்றிலும் வந்து இது வரைக்கும் பார்த்த கிராஃபில் நான் ஒன்று பண்ணியிருப்பேன்ல. ஆமாம், இந்த மோஸ்ட் இரிட்டேட்னு. ஆமாம், அதில் இருக்கிறது லவ் இருக்கும். ஓ, இல்லை மக்களுக்கு ரொம்ப இது வேற மாதிரி
ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும் பாருங்க. பாசிட்டிவா இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர். ஆமாம் ஆமாம் அப்பா கிட்டத்தட்ட இந்த மனுஷனுக்கு ஒரு வழியா பாசிட்டிவான கேரக்டர். இல்லை அதுதான் நடிகனுடைய தேடல் அது. அப்போ என் தேடல்னால நிறைய எனக்கு என்ன அதே மாதிரி எனக்கு மறுபடியும் இந்த நெகட்டிவ் கேரக்டர்ஸ் நெகட்டிவ் வில்லன் அது வந்து பண்ணுவேன். அது என் நடிப்பு தானே. ஸோ ஒரு ஆக்டராக வந்து நிறைய ஜெயிக்கக்கூடிய படத்துலலாம் வேலை செய்யணும், பெரிய டைரக்டர்லாம் வேலை செய்யணும், அதே மாதிரி சின்ன சின்ன கதைகள் வர இயக்குநர்கள்ட்டையும் வேலை செய்யணும். ஸோ நான் எல்லாரோடையுமே வேலை செய்யணும். ஸோ எனக்கு இந்த ரஞ்சித் சார்கிட்ட நான் வேலை செஞ்ச அனுபவம் எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்கு. எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. புரியுது. ஸோ அது வந்து தங்கலானில் வந்து ஒரு பெரிய லேர்னிங் கிடைச்சது. டிமாண்டி காலனி 2 பயங்கரமாக எதிர்பார்த்துட்ருக்கேன். ரெண்டுமே வந்து ஒன்று இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் 2 பயங்கரமாக போச்சோ, அதை விட 2 வந்து பார்வையாளர்களை வந்து சந்தோஷப்படுத்தும். படமும் சூப்பராக வந்துருக்கு. ஸோ 2 படமும் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து 2 கண்ணு மாதிரி தான். 2 கண்ணுமே ஒரு கண்ணை மட்டும் குத்திக்கிட்டு இந்த கண்ணை மட்டும் குத்திட்டுலாம் இல்லை, 2 கண்ணுமே வச்சு பார்த்து 2மே நல்லபடியாக தயாரிப்பாளர்களுக்கு நல்ல லாபத்தை உண்டுபடுத்தி கொடுக்கணும், இயக்குநர்களுக்கு வந்து பெரிய லெவலில் பேர் வாங்கி கொடுக்கணும். ஸோ அதில் ஒர்க் பண்ண 2 படம் நடிகைகளுக்கு ஒட்டுமொத்த டெக்னீஷியன் எல்லாருக்குமே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். அதில் ரொம்ப எதிர்பார்ப்பு எனக்கு அதிகமாக இருக்குது. ஓகேண்ணே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ தங்கலான் இருக்கட்டும், டிமாண்டி காலனி இருக்கட்டும், 2 படமும் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி செம்மையான ஹிட் ஆகணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்களா கேரக்டர், அந்த கேரக்டர் அடுத்தடுத்து கிடைக்குன்னு சொல்லிட்டு பை த ஹார்ட் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. உங்களுக்கு என்னுடைய நன்றிகளும் வாழ்த்து. தேங்க்யூ. கேமராமேன் பண்ணுற உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். குமுதம் பார்வையாளர்களுக்கு என்னுடைய நன்றிகளும் வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமான ஒரு நிறைவு, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நன்றி. தேங்க்யூ. நன்றிகள். நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. மீனாட்சி அம்மாள் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் மதுரவாயில் சென்னை. ranked number 2 in Tamil Nadu by IIRF.